Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் T20 மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் October 9 7 PM ஸ்டார்ட் ஆகுது அருண் ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ அருண் ஜேட்லி ஸ்டேடியம் முன்னாடி ஸ்லோயஸ்ட் ஒரு விக்கெட்டாக இருந்துச்சு. பட் ஐபிஎல் மேட்சஸில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ட்ராக்காக மாறுச்சுன்னு. மோஸ்ட்லி 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணாங்க, அதையுமே வந்து சேஸ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஒரு பேட்டிங் ட்ராக்காக மாற்றிட்டாங்க அருண் ஜேட்லி ஸ்டேடியமை. சேம் அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச்ன்றது நடக்க போகுது. இந்தியா விஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட் T20 மேட்சே பார்த்துருப்பீங்க. சேஃபஸ்ட் பிக்கான ஹர்திக் பாண்டியா தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டே வந்தார். அது வந்து கிட்டத்தட்ட முன்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் அப்படி இப்படி கொடுத்துருந்தாலும் ஹர்திக் பாண்டியா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலே தான் பேட்டிங் ஆடுறாரு. அதேமாதிரி 4 ஓவர்ஸுமே ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணிடுறாரு. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்ற லாஜிக்கில் நான் வந்து ஸ்மால் லீக் டீமில் சஞ்சீவ் சாம்சன் கேப்டனாக கொடுத்துருப்பேன். அது சொதப்பிச்சு. சேஃபாக ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ்னு போயிருந்தாலே வின் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லாஜிக்கல் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மெஹந்தி ஹசன் மிராஸ் வந்து எப்படினாலுமே பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் பாயிண்ட்ஸுமே அதிகமாக எடுத்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 75 பாயிண்ட்ஸ் எடுத்தார். நல்லாவே ஆடினார். அவரை T20 சைடில் கம்பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு சாதகமான ஒரு கிரவுண்டு. அதில் நம்ம எப்படி டீம் செட் பண்ணுறோன்றதுல தான் இந்த மேட்ச்சே இருக்குது. 7 மேட்ச் நடந்திருக்கு இப்போ ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம். அதில் 3 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேர் டீமும், 4 மேட்ச் செகண்ட் டீமும். ஆவரேஜாக 164 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் மேக்ஸிமம் 230 வரையும் கூட வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பேட்டிங் காம்பினேஷன்ஸில் டீமை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக நமக்கு மாறும். அதுவும் எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஆன் டைமில் கொடுக்குற டீம் உங்களுக்கு மாற்றங்கள் தோணுச்சு அப்படின்னா மாற்றி ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற வீடியோவை பார்த்தும் அந்த லாஸ்ட் டீமை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனலைஸ் ஸ்டாட் சொல்கிறத வச்சு உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸை மேக் பண்ணுங்கள். இப்போ கூட நம்மளோட யூசர் வந்து கிராண்ட் லீக்கில் வின் பண்ணியிருந்ததா சொல்லியிருக்காரு கமெண்டில். ஸோ நானுமே பார்த்தேன். நல்ல ஒரு அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ஸ்டார்ட் தான். உமன்ஸ் மேட்ச்லலாம் சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தால் போதும். 1 or 2 ரிஸ்க்ஸ் வந்து எடுத்தாலே போதும். அதுக்கு நம்ம ஒரு 5லேருந்து 6 டீம் மாற்றி மாற்றி போட்டு சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாலே போதும். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உமன்ஸ் மேட்ச்சில். மென்ஸ் மேட்ச்சில் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்டாட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி லாஜிக்கலாக மூவ் பண்ணோம்னா மென்ஸ் மேட்ச்லையுமே க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிச் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா ஐபிஎல் கடைசியாக இதே அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடந்த 2 மேட்சை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்கோர் கார்டு அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜாக் ஃப்ரேசர், அபிஷேக் போரையில் ஓப்பனிங்காக அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனாலும் ஸ்பின் பவுலிங்கை போட்டு 3 விக்கெட் அஸ்வின் வந்து எடுத்தார். சேம் இந்த சைடில் குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்தார். காரணம் என்னென்னா எல்லா பால் அடிக்க போகிறது. பேஸை வந்து அடிக்க போகிறப்போ எப்படியோ பட்டு போயிடும். அதே ஸ்பின் அடிக்க போகிறப்போ ஃபுல் பவருமே அவங்க கொடுக்கணும். அப்போது அதில் வந்து கேட்ச் மாட்டுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சஞ்சீவ் சாம்சன் 86 20 ரன் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க. சேம் இங்கே டெல்லி 200 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மறுபடியும் அபிஷேக் போரல் ஸ்டப்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. டெத்தில் போட்டு நவீன் உல்லாக் விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பால் பண்ணுறப்ப இசாந்த் சர்மா, நிக்கோலஸ் புரான் பயங்கரமான ஒரு ஹிட்டிங். அர்ஷத் கான் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹிட் பண்ணார். அதில் 189. இந்த 2 மேட்ச் நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேஸ் பண்ண முடியல. அதே இது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறது இந்தியாவாக இருந்தால் ரொம்ப ஒரு ஹை ஸ்கோர் அடிப்பாங்கன்னு நீங்கள் ஒரு லாஜிக்கலாக வந்து செட் பண்ணுங்கள். ஒரு 230 அடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் டாப் ஆர்டர்லேயே கேப்டன் கேப்டன் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்டு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக்கு சரியான ஒரு பவுலர் அவரை பிக் பண்ணி அடிக்கிறது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்டானது இந்த டெலகிராமில் ஆட் மாதிரி வரும். அது நம்ம கொடுக்குறது இல்லை, டெலகிராமே கொடுக்குறது. அதேமாதிரி வின்னிங்ஸு லாஸு எல்லாம் மாறி மாதிரி தான் வரும். பட் ஆனால் தொடர்ச்சியான வின்னிங்ஸுன்றது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போயிடுவோம். அதுக்கான முயற்சி தான் போயிட்டுருக்கு. ப்ரோ கபடி வரும், அடுத்து WBPL வரும். ஸோ பார்க்கலாம். இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க்ஸில். அதேமாதிரி நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டு எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. நிறையா ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்னர் லாஸ் நம்ம ஃப்ரீ டீமு. நான் டீமை கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. பட் கண்டினியூவாக நம்ம வின்னிங் கொடுக்கணுன்றது தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் எல்லா மேட்சுமே நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியாது. அதுக்காண்டி எல்லா மேட்சும் லாஸும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 5க்கு 3 இல்லை 4 ஜெயிக்கிற மாதிரி டீம் கொடுக்குறதா முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த செப்டம்பர் மந்த்தில் பெரிய அளவில் மேட்சஸ் இல்லாதனால அது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க வேறு ஃபேக் சேனல்ஸில். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இந்த கிரவுண்டில் வருண் சக்கரவர்த்தியை நம்ம அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேம் வாஷிங்டன் சுந்தர் வந்து அதே ஆஃப் ஸ்பின் தான். பட் அவர் டைட்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். வருண் சக்கரவர்த்தி எப்பயுமே விக்கெட்டுக்கு போகக்கூடிய ஒரு பவுலர். அதனால் ஃபஸ்ட்டு பேட் இந்தியா பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டருக்கு ஒரு கேப்டனாக கொடுத்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப
இந்தியன் பவுலருக்கு வைஸ் கேப்டனாக நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே ஜிஎல்ல க்ளோஸ் ஆக போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். போன மேட்சுக்கான நடந்து முடிஞ்ச ஸ்கோர் கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பேட்டிங்கில் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நம்பிக்கையாக நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சப்போஸ் பேட்டிங்கில் வந்தோடனே சுத்த போய் அவுட் ஆகிட்டாருன்னா செகண்ட் பால் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. வேணால் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு டாப் ஆர்டர் பேட்ரு, ஒரு பியூர் பவுலரு கேப்டன் காம்பினேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேப்லோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஹெட் 5 ஹெட் 4 எல்லாமே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு செம்மையான ஒரு ஆப், நல்ல ஒரு வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். ரொம்ப டஃப்பான டீமில் யாரும் போட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சில லாஜிக் எடுத்தாலே எல்லா ஸ்மால் லீக்குமே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பிளேயிங் லோன் பார்க்கலாம். பங்களாதேஷ் பிளேயிங் லோனில் தன்சீம் ஹசான் ஆடலாம். அப்படி இல்லாட்டி பர்வேஸ் ஹுசைன் ஒரு பிளேயர் இருக்கார், அவர் ஆட வைப்பாங்க. லிட்டன் தாஸு, நஜிபுல் சாண்டோ, ஹிடாயி, அதுக்கப்புறமா மெஹடி ஹசன் மிராஸ், முகமதுல்லா, ஜாகர் அலி, ஹுசேன், நெக்ஸ்ட் தஸ்கின் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான், ஷோயிப்சுல் இஸ்லாமுக்கு பதிலாக தன்சீம் சஹீம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியன் டீமில் அபிஷேக் சர்மா, சஞ்சீவ் சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் மயங்க் யாதவ். இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி பிளேயிங் லோனாக இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு டீம் கூட ஆடுறப்போ மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். விக்கெட்டில் ஏதாவது ட்ரை விக்கெட்டாக இருக்குது, ஒரு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டான விக்கெட்டாக இருக்கும் அப்படின்னா ரியான் பராக் பவுல் பண்ணுற கூட சான்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக அது ஆன் டைமில் தான் நம்ம பிச் ரிப்போர்ட்டை வச்சு கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வாஷிங்டன் சுந்தர் வேணாம், ரவி பிஷ்னாயை உள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சாங்கன்னா ரவி பிஷ்னாயும் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆன் டைமில் நம்ம பிளேயிங் லோன் பார்த்துக்கலாம். இப்போது இந்த பிச் ரிப்போர்ட்டை முன்னாடியே பார்த்த மாதிரி பியூர் ஒரு பேட்டிங் ட்ராக் தான். அபிஷேக் சர்மா போன மேட்ச் ரன் அவுட் தான் ஆனார், நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தேவைப்பட்ட அபிஷேக் சர்மாவும் ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்க பட்சத்தில் அபிஷேக் சர்மாவை நீங்கள் கேப்டனைஸ் கப்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட் பால் பண்ணால் ஹர்திக் பாண்டியாவை சேஃபாக போகிறவங்க மட்டும் கேப்டனைஸ் கப் கொடுங்க. மற்றபடி பேட்டர்ஸ்லேயே நம்ம கேப்டனைஸ் கப்னு கொடுக்கறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் இந்த லாஜிக்கில் யோசிச்சு பார்க்கலாம். விக்கெட் ஹை ஸ்விங்காக இருக்கும், ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் நீங்கள் டீம் செட் பண்ணிங்கன்னா ரிங்கு சிங், ரியான் பராக் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலியாகிறப்போ மோஸ்ட்லி யாருமே இவங்க 2 பேர்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில ஜிஎல்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் இந்த சைடில் முகமதுல்லா டீம் கஷ்டப்படுற சூழ்நிலையில் கண்டிப்பாக சேசிங் வரப்போ நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். முகமதுல்லா சேஸ் பண்ணுறப்போ பேட்டிங் வருவார் அப்படின்னா நீங்கள் சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரம் கார்டு பிக்கா. சேம் லிட்டன் தாஸு செகண்ட் பேட் பண்ணுறப்போ எப்பவுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இந்த விக்கெட்டுமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிட்டன் தாஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஒரு நல்ல ஷாட் தான் ஆனார், பட் ஆனால் அவுட் ஆனார். அதனால் இந்த மேட்ச்சில் லிட்டன் தாஸ் ஒரு ஹை பேட்டிங் ட்ராக்காக பயன்படுத்திக்கிறதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்கும். லிட்டன் தாஸ் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெஹடி ஹசன் மிராஸ், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பவுலர் ப்ளஸ் பேட்ரு, சரியான ஆல்ரவுண்டரு. பட் கேப்டனைஸ் கப் கொடுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். பட் ஆனால் ஒரு பிளேயராக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பார். சேம் ஹுசேன், சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 10 ஓவருக்கு மேலே அடிக்க போவாங்க. அப்போது இவர் மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். டெத்தில் போட்டு முஸ்தபிசுர் ரஹ்மானோ இல்லை தஸ்கின் அகமதோ விக்கெட் எடுப்பாங்கன்னு யோசிக்கிறத விட நம்ம ஹுசேனை எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். பேட்டிங் வந்தாலும் நல்ல பேட்டிங் ட்ராக்ஸில் ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸில் பார்த்தோம்னா ஹுசேன், மெஹடி ஹசன் மிராஸ் இவங்கலாம் நல்ல ஒரு ஆப்ஷன். லிட்டன் தாஸ் சேசிங்கில் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட் பால் பண்ணால் நீங்கள் முஸ்தபிசுர் ரஹ்மானை அதை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டு ஹர்ஷ்தீப் சிங்கு, அதில் ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப எப்போயுமே ஹர்ஷ்தீப் சிங் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. மயங்க் யாதவ் செகண்ட் பால் பண்ணுறப்ப நிறைய விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சேசிங் வரப்போ இப்போ இந்தியா ஒரு 230 அப்படி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அடிக்க போகிறாங்க அப்படின்னா மயங்க் யாதவுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ பேட்டை சுற்றுறப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பால் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி, மயங்க் யாதவ் நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ். அதே மாதிரி இந்த சைடில் லிட்டன் தாஸ் சேசிங் வந்தால் ஓரளவுக்கு டீசனான கேப்டன்சி சாய்ஸ். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அது அபிஷேக் சர்மா ஒரு
டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக கண்டிப்பாக இருப்பார். ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணான். சேம் பங்களாதேஷ் சைடில் முஸ்தபிசூர் ரஹ்மான். அடுத்து பார்த்தோம்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹை ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணால், பட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அடி வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். மஸ்ட் பிக்ஸில் ஹுசைன், மெஹதி ஹசன் மிராஸ், செகண்ட் பேட் பண்ணால் லிப்டன் தாஸ். சேம் இந்த சைடில் செகண்ட் பவுல் பண்ணால் மஸ்ட் பிக்ஸில் வருண் சக்கரவர்த்தி, மயங்க் யாதவ்லாம் இம்பார்ட்டண்டான பிக்ஸு. ஒன் சைட் டீம் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா இந்தியா ஃபேவராகவே டீமை செட் பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ் சைடு 1 or 2 பிளேயர்ஸ் எடுத்துக்கிறதே பெட்டராக இருக்கும். சேசிங் வரப்போ முகமதுல்லா, லிப்டன் தாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க. சாண்டோ என்ன தான் ஆடினாலும் 20 பாலுக்கு 20 ரன் ஆடக்கூடிய பிளேயர் தான். அதே மாதிரி ஹிடாய் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஹை பேஸில் போட்டால் அவர் ஆட மாட்டார் அப்படின்னு. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டால் அதே தான் நடந்துச்சு. ஸோ அவர் பேட்டிங் வர டைமில் கண்டிப்பாக மயங்க் யாதவோ பவுல் பண்ண வைப்பாங்க. அதிலே வந்து அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ஹையாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. பட் மெஹதி ஹசன் மிராஸ் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ஸ் ஃபுல்லாக போடுவாரா அப்படின்றது தெரியல. 1 or 2 overs தான் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் செட் பண்ணுறப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவுலிங் வந்து ரியான் பராக் பவுல் பண்ணுவார். யாராவது இந்த பிளேயிங் லெவனில் இல்லை, ரியான் பராக் பவுலிங் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லையா ரியான் பராக் 1 down 2 down பேட்டிங் சான்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த மேட்ச் போன மேட்ச் மாதிரியே தான் பேட்டிங் ஆர்டர் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றம் இருக்காது. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் வேணால் லாஸ்ட் மேட்ச் எப்படி வேணால் வந்து மாற்றுவாங்க, பார்த்துக்கோங்க. டெத்தில் கண்டிப்பாக ஹர்தீப் சிங்கு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சேம் இங்கே தன்சிம் சயீப் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக டெத்தில் பவுல் பண்ணுவார். முஸ்தபிசூர் ரஹ்மான் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டஸ்பின் கொஞ்சம் முன்னாடி முடிக்கலாம். பெஸ்ட் கேப்டன்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹர்தீப் சிங்கு, செகண்ட் பவுல் பண்ணால் வருண் சக்கரவர்த்தி, மயங்க் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவான்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பயந்து தான் ஆடுறாரு. குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் தான் வாங்க முடியும். பங்களாதேஷில் ஒரு டீசென்ட் கேப்டன்ஸ் மெஹதி ஹசன் மிராஸ் மட்டுமே. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹுசைனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்ஸ் பார்க்குறப்ப சூரியகுமார் யாதவ் 3 மேட்ச்சில் 75 ரன்னு. அதில் போன மேட்ச் நல்லாவே ஹிட் பண்ணார். ஹர்திக் பாண்டியா 6 மேட்ச்சில் 145, 7 விக்கெட்ஸு. ரிங்கு சிங் ஒரே ஒரு மேட்ச்சு 91. வாஷிங்டன் சுந்தர் 8 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. ஹர்தீப் சிங் ஹெட்வேட்டில் 4 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. இங்கே தன்சிம் ஹசான் ஆடுவாரான்றது தெரியல, ஆன் டைம் பாருங்கள். லிட்டன் தாஸ் 24 runs ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. இதை கிளிக் ஆச்சு அப்படின்னா ஒன் சைடாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப 20% கீழே தான் அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பிளேயர். சேசிங்லாம் நல்லா ஆடுவார். சாண்டோ 4 மேட்ச்சில் 87, ஹிடாய் 2 மேட்ச்சில் 11, மெஹதி ஹசன் மிராஸ் 14 மேட்ச்சில் ஒரே விக்கெட் தான். பட் பேட்டிங் போன மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். முகமதுல்லா 13 மேட்ச்சில் 22 ரன் ஆவரேஜ். சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹுசைன் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. முஸ்தபிசூர் ரஹ்மான் 11 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. தன்சிம் சயீப் 1 மேட்ச்சில் 2 விக்கெட். டீம் பார்க்கலாம், இது பேஸான ஒரு டீமு. ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங்ன்றது ஓவரால் எல்லாருமே கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்குறது. இந்த இடத்துல மயங்க் யாதவை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல் சேஃபு, பக்காவான ஒரு சேஃப் டீமாக இந்த டீம் இருக்கும். இதில் மாற்றங்கள்னால் நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனு, மெஹதி ஹசன் மிராஸ் வைஸ் கேப்டன், முகமதுல்லா, அடுத்து பராக், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா அதிகமான பேட்டர்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு பவுலர்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு கூட போங்க. அப்போ எப்படி நம்ம டீம் செட் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் 3 விக்கெட் போகும், இங்கேயும் 3 விக்கெட் போகும், 200 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில் நம்ம டீம் செட் பண்ணணும். பட் ஆனால் அந்த மாதிரி பிச் ரிப்போர்ட் இல்லை. மோஸ்ட்லி 200 ரன் அடித்தாலும் 7 விக்கெட் போயிருக்கு. இந்த சைடும் 200 ரன் சேஸ் பண்ணாலும் ஒரு 7 விக்கெட் போயிருக்கு. ஏதாவது ஒரு பவுலருக்கு 2-3 விக்கெட் கிடைக்கிது. அதுதான் இந்த கிரவுண்டோட ஒரு ரெக்கார்டாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதே ரெக்கார்ட்லேயே போங்க. ஹையஸ்ட்டு ரன் போகும், பட் விக்கெட்ஸும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற காம்பினேஷனில் நியூட்ரலாக நம்ம டீம் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் தான். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுத்து கேப்டன்ஷிப் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. டிஃபரன்ஷியல் பிக்கா முகமதுல்லா, லிட்டன் தாஸை சேசிங்கில் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இந்தியா சைடில் ஹை ரிஸ்க்கு கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணால் மயங்க் யாதவ், வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷில் யார் ஃபஸ்ட் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்கன்னா ஹுசைன் விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். பட் டெத்தில் டஸ்கின் அகமதோ இல்லை முஸ்தபிசூர் ரஹ்மானோ தன்சிம் சயீபோ யார் வேணால் பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம ஆன் டைம் யோசிக்கிறது நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்கும். முன்னாடியும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், உங்களோட ஐடியாஸும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இதே பிளேயிங் லோன் கான்செப்ட்டில் போனால் ஓரளவுக்கு டீம் கிரியேட் பண்ணலாம். ஆனால் பிச் ரிப்போர்ட்டு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இருந்தாலும் ஆன் டைமில் நம்ம பிச் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.